ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஷாம்பு யூஸ் பண்ணி நிறைய யூஸ்ஃபுல்லான க்ளீனிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்மளோட வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம ஷாம்பு சேர்க்க போகிறோம். நான் பேண்டீன் ஷாம்பு எடுத்திருக்கேங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ, என்ன பிராண்டுனாலும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த ஷாம்புல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஸ்பூனை வச்சு லைட்டாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்பூனை எடுத்துட்டு கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணுறதை விட நம்ம இந்த மாதிரி கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஷாம்பு தண்ணியில் நல்லா கரைஞ்சி நல்லா நுரைச்சி வரும். ஸோ கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த தண்ணி நல்லா நுரைச்சி வந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான க்ளீனிங் லிக்யூட் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் ஏதாவது ஸ்ப்ரே பாட்டில் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் இந்த லிக்யூடை சேர்த்துக்கோங்க. ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா கவலைப்படாதீங்க. நம்ம கடைகளில் ஜூஸ் பாட்டில், வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி சின்ன பாட்டில் கிடைக்கும் இல்லையா, அதோட மூடியில் ஊக்க நல்லா நெருப்பில் வாட்டி ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 7-8 ஓட்டை போட்டு எடுத்துகிட்டு இதை நம்ம ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை சேர்த்துட்டு இந்த பாட்டிலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு எதை க்ளீன் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அடுப்பு இருக்குது பாருங்கள், அதில் ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நான்வெஜ்லாம் சமைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த அடுப்பில் பேடு ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. நம்ம நார்மலாக க்ளீன் பண்ணுறப்ப அந்த பேடு ஸ்மெல் போகாது. அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் பிசுக்கும் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஷாம்பு கலந்த தண்ணி இருக்குது பாருங்கள், அதை இது போல் நீங்கள் அந்த அடுப்பில் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு உங்கள் வீட்டில் எண்ணெய் பிசுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருங்க. அதில் இருந்த கரை, எண்ணெய் பிசுக்கு எல்லாமே நம்ம ஈஸியாக சுத்தம் பண்ணிடலாம். ரொம்ப ஒன்றும் எண்ணெய் பிசுக்கு இல்லைன்னா நீங்கள் இந்த லிக்யூடை மட்டும் சேர்த்துட்டு உடனே நீங்கள் இந்த மாதிரி துணியை வச்சு தொடச்சி எடுத்துடலாம். நம்மளோட அடுப்பில் நல்ல வாசனையாகவும் இருக்கும் நம்ம ஷாம்பு சேர்த்துருக்கிறதுனால. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் கவுண்டர் டாப் இருக்குது பாருங்கள், அதுலேயுமே நீங்கள் இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாங்க. நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டைனிங் டேபிள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டேபிள் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் கூட இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை வச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்ல பளிச்சுன்னு இருக்குங்க. நல்ல புதுசு போல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூம் கண்ணாடி, ரூம் கண்ணாடி, இதையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை வச்சு க்ளீன் பண்ணலாங்க. பாருங்கள், இந்த கண்ணாடி எவ்வளோ உப்பு கறியாக படைஞ்சிருக்குன்னு. இதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்கனாலே நல்ல பளிச்சுன்னு புதுசு போல் ஆகிடுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்ணாடியில் இருந்த அழுக்கு எல்லாமே நீங்கி நல்ல பளிச்சுன்னு புதுசு போல் ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்மளோட வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி நீங்கள் நிறைய லிக்யூட் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் சிங்க் இருக்குது பாருங்கள், அதையும் கூட நீங்கள் க்ளீன் பண்ணலாங்க. மீதி இருக்கிற லிக்யூடை நீங்கள் எடுத்து வச்சுட்டு டெய்லியுமே இதை வச்சு நம்ம வீட்டில் ஸ்டவ்வு, சிங்க்கு எல்லாமே க்ளீன் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் ஸ்டவ் இருக்குது பாருங்கள், அதை என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணி நல்லா பளிச்சுன்னு வச்சுருந்தாலும் அந்த நாபு இருக்குது பாருங்கள், அந்த நாபுக்குள்ளே இருக்கிற கேப்புக்குள்ளெல்லாம் நிறைய அழுக்கு படிஞ்சிருக்குங்க. அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம கத்தியை வச்சு சில பேர் க்ளீன் பண்ணுவோம். அந்த மாதிரி செய்கிறப்ப நமக்கு சில நேரங்களில் கையில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தூக்கி போடுற ஒரு பொருளை வச்சு நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, காலியான மாத்திரை அட்டை இருக்குது பாருங்கள், அதுதான் எடுத்திருக்கேங்க. இதை தூக்கி போடாதீங்க. இதை தனியாக ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கிச்சன்லேயே வச்சுட்டு நம்ம எப்பெல்லாம் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறோமோ அப்போல்லாம் எடுத்து நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாங்க. இந்த நாபில் நம்ம உள்ளுக்குள்ளே விட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. அதுக்குள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்துடும்.
பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம ஈஸியாக சுத்தம் செய்யலாம். அடுத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அடுப்பில் வந்து இந்த மாதிரி லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த சந்துக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அழுக்கு வந்து படிஞ்சிருக்குங்க. அதையுமே நம்ம வந்து இந்த மாதிரி மாத்திரை அட்டையை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். பாருங்கள் நம்ம க்ளீன் பண்ண அதிலிருந்து எவ்வளோ அழுக்கு வருதுன்னு ரொம்ப ஈஸியாக நம்மளால் க்ளீன் பண்ண முடியுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு துணியை வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துட்டிங்கனாலே போதுங்க. நம்மளோட கிச்சன் ஸ்டவ் வந்து எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம வந்து அடுப்பில் வந்து பால் காய்க்கிறோம் அல்லது ஏதாவது குழம்பு வந்து குக் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அது பொங்கி நமக்கு வந்து கீழே வந்து செஞ்சிடும் இல்லையா, அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா இந்த கேஸ் பேனரில் இருக்கிற ஓட்டை இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே வந்து அடைச்சிக்கோங்க. அந்த மாதிரி அடைக்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த பேனரை வந்து ஆன் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு நெருப்பு வரும்போது ஒரு பக்கத்தில் மட்டும் நெருப்பு சரியாக எரியாது. அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம தூக்கி போடுற பொருளை வச்சு ஈஸியாக அதை வந்து சரி பண்ணிடலாங்க. இந்த மாத்திரை அட்டை இருக்குது பாருங்கள், இதில் வந்து ஓரமாக நம்ம வந்து குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சிசரை வச்சு நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு குச்சி மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் பேனரில் எங்கே வந்து அடைப்பு இருக்கோ அதுக்குள்ளே வந்து அந்த ஓட்டைக்குள்ளே விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா அதுக்குள்ளே வந்து இந்த குச்சி வந்து ஈஸியாக போயிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஈஸியாக அந்த அடைப்பை வந்து சரி பண்ணிடலாம். எந்த பக்கத்தில் உங்களுக்கு வந்து நெருப்பு சரியாக எரியலையோ அந்த ஓட்டைக்குள்ளே வந்து நீங்கள் இந்த மாதிரி குச்சி விட்டு லைட்டாக நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே விட்டு எடுத்திங்கனாலே அந்த அடைப்பு எல்லாமே சரியாயிருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ் பற்ற வைக்கும்போது உங்களுக்கு எல்லா பக்கமும் ஈவனாக நமக்கு நெருப்பு எரியுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். தோசை கல்லில் கொஞ்சமாக ஷாம்பு ஊற்றி பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. பழைய தோசை தவா வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம் இல்லையா, அந்த தோசை தவா எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக பழைய தோசை தவா எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. தூள் உப்பு நான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதில் நம்ம ஷாம்பு சேர்க்க போகிறோம். நான் வந்து பேண்டீன் ஷாம்பு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்திங்கனாலே போதுங்க. ஷாம்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் 1/2 கப்பில் இருந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரணுங்க. ஒரு ஸ்பூனோட பேக் சைடை வச்சு நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான க்ளீனிங் லிக்யூட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுருங்க. இந்த லிக்யூட் வந்து நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துக்கங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து ஸ்க்ரப்பர்லாம் வச்சுருப்போம் இல்லையா, ஏதாவது ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்க்ரப்பரில் நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை தொட்டு நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்கிற டைல்ஸ் இருக்குது பாருங்கள், அதிலெல்லாம் ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இந்த மாதிரி டைல்ஸை ஒட்டி நம்ம வந்து அடுப்பு வச்சுருக்கிறப்ப அதில் வந்து எண்ணெய் பிசுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை தொட்டு நீங்கள் இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடுறப்ப அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே நீங்கி நல்லா பளிச்சுன்னு ஆயிருங்க. நம்மளோட வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்விட்ச் போர்டு கூட க்ளீன் பண்ணலாங்க. அதில் இருக்கிற கரை எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இந்த மாதிரி உங்கள் வீட்டு டைல்ஸில் எங்கெல்லாம் கரை இருக்கோ அங்கெல்லாம் நல்லா இந்த லிக்யூடை வச்சு க்ளீன் பண்ணி விடுங்க. நம்ம இதில் உப்பு ஷாம்புலாம் சேர்த்துருக்கிறதுனால எண்ணெய் பிசுக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா ஒரு துணியை வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துட்டிங்கனாலே போதுங்க, நல்ல பளிச்சுன்னு ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் ஜன்னல், ரூம் ஜன்னல் இதெல்லாம் கூட நம்ம ரெடி பண்ணி எடுத்து இந்த லிக்யூடை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாங்க. நல்ல பளிச்சுன்னு சுத்தமாயிரும். கிச்சன் ஜன்னலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதிலெல்லாம் கூட இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை தொட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுறப்ப அதில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு எல்லாமே நீங்கி நல்ல பளிச்சுன்னு சுத்தமாயிருங்க. இது போல் நீங்கள் ஸ்க்ரப்பரை வச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்கனாலே போதுங்க. ரொம்ப ஈஸியாக நம்மளோட வேலை முடிஞ்சிருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணும்னு அவசியமே இல்லை. இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி நீங்கள் லைட்டாக தேய்ச்சிங்கனாலே அதில் இருக்கிற விடாப்பிடியான கரை எல்லாமே நமக்கு வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.